கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம், நான் அஜய் நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுட்ட கதை கொண்டு வந்துக்கேன். ஒரு குரு, ஒரு சிஷ்யன். இந்த சிஷ்யனுக்கு ஒரு பெரிய டவுட் வந்துட்டு உடனே குருட்ட வந்துக்கிட்ட, குருவே எதுக்கு இவ்வளவு மதங்கள், கடமைகள், கட்டுப்பாடுகள், இறை வழிபாடு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி மனிதத்தை திணிக்கிறார்கள். நாங்கள் தான் 6 அறிவு படிச்சுனாங்களே, எங்களே விடலாம் தானே, வி கேன் டூ இட் யூனோ அப்படின்னு கேட்டுன்னு குரு சொன்னேன். சரி, நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கேன். வா, நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்து உங்களோட பசுக்களை வந்து நாங்கள் தோட்டத்துக்கு கூட்டி கொண்டு போகணுமில்ல, கூட்டி கொண்டு போகிற வழியில் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு கூட்டி கொண்டு போயினோம். எல்லாம் முடிஞ்சு ஈவினிங் ஒரு 6 மணி ஆச்சு. இவர் 2 பேரும் எல்லா பசுக்களையும் கூட்டிக் கொண்டு வரணும். அதில் குரு கேட்டார், என்ன இது உன்னோட ஃபேவரட் பசுவா அப்படின்னு கேட்டோன்னா, யா குருவே, இது பிறந்ததுலேருந்து 7 வருஷமா என்னோட தான் இருக்கு, நான் சொல்றது மட்டும்தான் கேட்கும், நான் சொன்னா தான் சாப்பிடும், நான் வச்சா தான் தண்ணி குடிக்கும், என்னோட செல்லம் இந்த பசு அப்படின்னு சொன்னாரா. அப்போ இவர்கிட்ட, சரி உன்னோட ஆளாச்சு, எதுக்கு இவ்வளோ வருஷம் பழக்கிட்ட, எதுக்கு இந்த கயிறில் கட்டி அதை இழுத்துட்டு வர, ஃப்ரீயாக சும்மா விட வேண்டியது தானே அப்பா அப்படின்னோட சிறு சொன்ன, நோ குருவே, அப்பப்போ அடிக்கடி எங்கேயாவது ஓடி போயிடும், அது பிடிச்சு கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்து எது செய்து எங்கே போகுதுன்றும் தெரியாது, காணாமல் போயிடும். ஸோ அந்த பயத்துக்காக என்ன தான் பழகி இருந்தாலும் நான் கயிறில் கட்டி தான் நான் எப்போவுமே கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னோட குரு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சிரிச்சுட்டு சொன்னார், நீ மார்னிங் கேட்ட கொஷனுக்கான ஆன்சர் இதுதான், நீ செய்கிறது தான் கடவுளும் செய்கிறார் அப்படின்னு இவரை கொஞ்சம் குழம்பிட்டே சொல்கிறீங்க அப்படின்னு. எஸ், இந்த மதங்கள், இந்த கடமை, இந்த கட்டுப்பாடு, இறை வழிபாடு, இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் என்னதான் 6 அறிவு படித்த மனிதர்களாக நாங்கள் இருந்தாலும் அப்பப்போ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தடம் மாறி வழி மாறி தேவையில்லாத இடங்களுக்கு போய் தேவையில்லாத விடயங்களை நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கி கொண்டு வந்துடுவோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த கடவுளுடைய இந்த மதங்களும் சரி, கடமையும் சரி, கட்டுப்பாடு, இறை வழிபாடு, இந்த நாள் இதை செய்ய வேண்டும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் நல்ல மாதிரி இருக்கணும், நல்ல வழியில போய் நல்ல மாதிரி வின் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது இங்கே வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சிங்கிள் லைன் உனக்கு விளங்கிட்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து உனக்கான ஒரு கஷ்டமான ஒரு யாரோ ஒன்று ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கட்டாயம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்றது இருக்காது. எப்பயுமே ஒரு விஷயம் செய்யும்போது இதுக்கு தான் செய்கிறேன், இதனால தான் செய்கிறேன் அப்படின்றது நீ உணர்ந்து செய்யும் போது அது உனக்கு ஈஸியானதாகவும் இருக்கும், முன்னாலும் அதை ஃப்ரீயாக செய்ய முடியும். ஸோ எப்பெல்லாம் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது கேட்குறாங்கன்னு வைங்களேன், ஐம் ஸ்டாப்பிங் த ஸ்டோரி ஹியர். ஸோ இஃப் சம்மன் ஆஸ்க், எதுக்கு இந்த மாதிரி நாங்கள் வெள்ளிக்கிழமையில் போகணும், சண்டேல சர்ச்சுக்கு போகணும், அல்லது ஃப்ரைடேஸில் மஸ்குக்கெல்லாம் போகணும் அப்படின்னு கேட்கும்போது வந்து நீங்கள் யூ ஹேவ் டு டெல் தம், இந்த கடவுள் வந்து பார்த்தீங்களா இருந்தால் எங்களை கட்டுக்கல வச்சு அல்லது வந்து கடவுள்ன்ற பேரை சொல்லி ஆக்கள் கட்டுக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. நாங்கள் நல்லா இருக்கணும், நல்ல வழியில போகணும், சரியான வழியில போனா தான் எங்களால் வின் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை மதங்கள், கடமைகள், கட்டுப்பாடுகள், இறை நம்பிக்கை அப்படின்றதே சொல்லப்படுகிறது. Hope you guys like this and I'll see you in the next video. Until then, take care.